10 நாள் செபத்திலும் தொடர்ந்து நம்ம தியானித்து கொண்டே இருக்கிறோம். எப்படி நம்ம மாற வேண்டும், எதை நம்ம ஒப்பு கொடுக்கணும், எந்த நிலைமையிலிருந்து நம்ம விட்டு கொடுக்கணும் என்கிற வார்த்தையை தொடர்ந்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க இருக்கிறோம். என்ன வார்த்தை அப்படின்னா, இந்த வார்த்தை ஸ்தோத்திரம். அதே நம்ம ஏற்கனவே இந்த 10 நாள் செபத்தில் ஒரு நாளில் நான் கொடுத்த விழுந்த இடத்திலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற தலைப்பின் கீழாக எந்தெந்த இடங்களில் நம்ம விழுந்திருக்கிறோம், எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம கடந்த நாட்களில் நம்ம தியானித்தோம். அதை தொடர்ந்து எழும்பு என்கிற தலைப்பின் கீழாக நம்ம தொடர்ந்து இந்த நாளிலும் நம்ம பேச இருக்கிறோம். கர்த்தர் அடிமை மறைத்து பேசுவாராக. இன்னைக்கு நம்ம ஏற்கனவே நம்ம தியானித்தோம், எழும்பு என்கிற தலைப்பின் கீழாக ஏற்கனவே நம்ம தியானித்தோம், விழுந்த இடத்திலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி. இன்னைக்கு அதே ஸ்தோத்திரம், இன்னைக்கு அதே வார்த்தை தொடர்ந்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஆமீன். செய்தது போதும் என்ற மனநிலையில் இருந்து எழுந்திருக்க போகிறோம். நல்ல கவனிக்கணும் சபை மக்கள். எழுந்திரு என்று தலைப்பின் கீழாக செய்தது போதும் என்ற மனநிலையில் இருந்து எழுந்திருக்க வேண்டும். கவனிங்க, என்ன தலைப்பு சொல்லுங்க பார்க்கலாம். செய்தது போதும் என்ற மனநிலையிலிருந்து நாம் எழுந்திருக்க வேண்டும். என்ன மனநிலை? இன்னைக்கு செபிச்சது போதும், எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டோம், இனி நம்ம என்ன பண்ணணும், இனி ஏன் ஜெபம் பண்ணணும்? எத்தனையோ வருஷக்கணக்காக ஆலயத்துக்கு போயிட்டுருக்குறோம், இனி ஏன் ஆலயத்துக்கு போனது போதும். எத்தனையோ மாதக்கணக்காக வருஷக்கணக்காக உபவாசம் இருந்தாச்சு, இன்னும் என்னத்துக்கு உபவாசம்? நம்ம சரீரம் ஆண்டவருக்கே தெரியும், நம்ம எப்பேற்பட்ட பலவீனம் என்பது ஆண்டவருக்கு தெரியும். இன்னும் நம்ம என்னதுக்கு உபவாசம்? இன்னைக்கு நம்ம அது நமக்கு ஒரு மனநிலையாக வந்துச்சு. இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே உபவாசமாக இருந்திருக்கிறேங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தா மணிக்கணக்காக முட்டி வலிக்கிற வரைக்கும் ஒரு சேலஞ்சாக நான் என்ன பண்ணியிருக்கிறேன், முழங்கால் போட்டிகிட்டு இருக்கிறேன். ஆனால் இப்போது இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நேரம் எத்தனை மணியோ அத்தனை மணி 5 நிமிஷம் ஆகல முன்னாடி போய் நான் என்ன பண்ணுவோம், உட்காருவேன். ஆனால் இப்போது நம்ம சொல்கிறோம், குடும்பம் ஆயிடுச்சிங்க, கல்யாணம் ஆயிடுச்சிங்க, பிள்ளைங்க ஆயிட்டாங்க, இவங்களெல்லாம் சரி பண்ணணும், இவங்களெல்லாம் சாப்பாடு ஒழுங்கு பண்ணி இவங்களுக்கு கொடுக்கணும், இவங்களுக்கு ட்ரெஸ் ரெடி பண்ணி கொடுக்கணும், இவங்களுக்கு என்ன பண்ணணும், பிள்ளைகளுக்கு நான் தாங்க குளிக்க வைக்கணும். நம்ம சொல்கிறோம். இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இப்படியா வாழ்ந்தேன். ஆனால் இப்போது என்னவாயிடுச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பண்ணாங்க, இப்போ நமக்கு சரீரம் நமக்கு என்ன பண்ணலை, ஒத்துழைக்கலை அப்படின்னு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். கவனிக்கணும், என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடியெல்லாம் 5 மணிக்கு எழுந்துப்பேங்க சர்ச்சி அப்படின்னாவே. நான் எத்தனை மணிக்கு எழுந்துப்பேன், 5 மணி, காலையில் 5 மணிக்கு எழுந்து சாப்பாடு செய்கிறது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன், செய்வேன். இப்போது பலவீனம் ஆயிடுச்சுங்க, கொஞ்சம் வயசாயிடுச்சுல, என்ன பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நம்ம சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த தலைப்பு சொல்லுது, செய்தது போதும் என்ற மனநிலையிலிருந்து எழுந்துரு. இன்னைக்கு என்னென்ன காரியத்தில் ஆதியில் ஆரம்பத்தில் ரட்சிக்கப்படும் போது, புதுதாக ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கும் போது எவையிலெல்லாம் நம்ம செய்து கொண்டிருந்தோமோ அதே காரியத்தை இன்னைக்கு எவைகளை விட்டுருக்கிறோமோ அதை நம்ம சரி செய்து கொள்வதற்கு கர்த்தர் நம்மோடு கூட பேச இருக்கிறார். அப்போ இந்த வார்த்தை சொல்லுது, இன்னைக்கு வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து, நான் சாக வேண்டும், போதும் கர்த்தாவே, சரி, நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. நல்ல கவனிக்கும் சபை விசுவாசி மக்கள், இதை பார்க்கிற ஜனங்கள். இந்த எலியா தீர்க்கதரிசி அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஒரு சூறை செடியின் கீழ் ஒரு ஸ்திரீ சொல்றாங்க. அது அந்த வார்த்தை கேட்டு, ஆமேன், இங்க யெசபேல் உன்னை என்ன பண்ண போறாரு, இன்னைக்கு கொலை செய்ய போறாரு,
நீ ஸ்தோத்திரம் தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணிருக்கிற? 400 பேரு நீ என்ன பண்ணிருக்கிற? கொலை செஞ்சிருக்கிற. அதனால இன்னைக்கு என்ன பண்ண போறாங்க? உன்னை பார்க்கும்போது அந்த 2வது வசனத்தில் சொல்லுது, நாளை இந்த நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னால். அப்ப எலியா தீர்க்கதரிசி இப்ப ஆண்டவரை நோக்கி சொல்றாரு, ஒரு சூறை செடியின் கீழே உட்கார்ந்துட்டு, ஆண்டவரே நான் சாக வேண்டும். அவர் நம்மை போல ஒரு சாதாரண மனுஷர் அல்ல. எலியா ஒரு தீர்க்கதரிசி, மனுஷரால செய்ய முடியாத அநேக காரியங்களை செய்த ஒரு தீர்க்கதரிசி. அவர் என்ன பண்றாரு? இன்னைக்கு 1 ராஜாக்கள் 17:3 தேவனுக்கு முன்பதாய் நிற்கிற ஒரு மனுஷன். கவனிக்கணும் விசுவாசி மக்கள், கவனிங்க. ஒரு தீர்க்கதரிசி ஒரு சாதாரண ஒரு மனுஷர் அல்ல. ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆண்டவரே நான் சாகிறது நல்லது, போதும். இதுவரைக்கும் நீ நடத்தினது போதும், இதுவரைக்கும் நீங்க என் கூட இருந்தது போதும், இதுவரைக்கும் நான் கேட்ட எல்லாவற்றுக்கும் பதில கொடுத்தது போதும். இப்ப நான் என்ன செய்ய போறேன்? நான் சாகணும். அந்த வார்த்தை சொல்றாரு. இதுவரைக்கும் தீர்க்கதரிசியா இருந்த ஒரு மனுஷன் அவர் சொல்றாரு, என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல. உங்களை கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். கவனிக்காத பேசாத இருக்கிறவங்களை கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். எழுந்து மைக்கை கொடுத்து, இன்னொரு மைக் இருக்குது, கவனிங்க. இந்த வார்த்தை சொல்லுது, ஒரு தீர்க்கதரிசி அவர் சொல்றாரு, நான் நல்லவன் அல்ல. இதுக்கு முன்னாடி வைராக்கியமாய் அநேக காரியங்களை செய்த ஒரு மனுஷன். இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னைக்கு விக்கிரக ஆராதனைக்கு அடிமையாக்கப்பட்ட நிலைமையில அவங்களுக்கு விரோதமாய் உண்மையான தெய்வம் யார் என்பதை நிரூபித்த ஒரு தீர்க்கதரிசி எலியா. அடுத்தது சொல்ல போனா 3 வருஷம் பனியும் இல்லை மழையும் இல்லை. அவர் ஜெபத்தின்படி பெய்யாது இருக்கும்படி. அந்த அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம், 18ஆம் அதிகாரம் 39வது வசனம். விக்கிரக ஆராதனைக்காரர்களாய் மாறி போன இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்த ஒரு மனுஷன். அதே 18ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் வானத்தில் இருந்து அக்கினியை இறக்க செய்த ஒரு மனுஷன். எலியா யாரு? வானத்தில் இருந்து அக்கினியை வரவழைச்ச ஒரு மனுஷன். 18ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேர் அவர் என்ன பண்றாரு? கொன்று போட்ட ஒரு மனுஷனும். இப்பேற்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, இது ஒரு சாதாரண ஒரு மனுஷரால செய்ய முடியாத ஒரு காரியம். யாரு? ஒரு எலியா தீர்க்கதரிசி. அவர் செய்யறாரு, தேவனுக்கு முன்னாடி நிற்கிற ஒரு மனுஷன். எப்பவுமே போய் ஆண்டவருக்கு முன்னாடி போய் நின்று, ஆண்டவர் நான் என்ன செய்யணும், இவன் இந்த ஜனங்களுக்கு நான் என்ன சொல்லணும், நீங்க பேசுங்க. அப்படி என்கிற ஒரு மனுஷன், சாதாரண ஒரு மனுஷன் அல்ல, ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிற ஒரு மனுஷன். அவர் சொல்றாரு, நான் சாக வேண்டும், போது ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும். என்னை இப்ப என்ன பண்ணுங்க? என்னை எடுத்துக்கொள்ளும். இன்னைக்கு நாம கூட நிறைய விஷயங்களில் நிறைய நேரங்களில் ஆண்டவர்கிட்ட சொல்றோம், ஆண்டவரே போதும் ஆண்டவரே, நான் செஞ்ச வைராக்கியமா செஞ்ச அநேக காரியம், நான் இதுக்கு முன்னாடி பக்தியா செஞ்ச அநேக காரியம் இப்போ என்னால் செய்ய முடியல ஆண்டவரே, என்னை விட்டுருங்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோம்? நான் வாலிப பிள்ளையா இருக்கும்போது சபைக்காக நான் இதை செய்வேன் அதை செய்வேன், இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன். ஆனால் இப்போ என்னால் என்ன பண்ண முடியல, செய்ய முடியல, நம்மை நாமே ஏமாத்திட்டு இருக்கிறோம். இதே போலதான் ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆண்டவரே நான் உயிரோடு இருப்பதை பார்க்கிலும் சாகணும். என்ன பண்ணணும்? சாகணும். ஆனால் அந்த வார்த்தையை நான் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி இதெல்லாம் என்ன பண்ண முடியாது, ஒரு மனுஷரால செய்யவே முடியாது, செய்யவே முடியாது. ஆனால் இப்பேற்பட்ட வைராக்கியமாய் செய்த ஒரு மனுஷன் சொல்றாரு, போது ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட, இன்னைக்கு ஆவில எழும்பின நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு எவைகளெல்லாம் இன்னைக்கு செய்ய முடியாது நம்மை நாமே, சரீரம் ஒத்து போகாது நம்மை நாமே, நேரம் இதுக்கு சரியாக வரல அதுக்கு நம்மை நாமே, ஆலயத்துக்கு எல்லாவற்றுக்கும் நம்மை நாமே, எவைகளெல்லாம் நம்மையே கொஞ்சம் என்ன பண்ணிட்டோம், கொஞ்சம் தள்ளி, போது ஆண்டவரே நான் இவ்வளோ செஞ்சிட்டேன். அதுதான் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் ஒரு பாஸ்டர் சொன்னார், ஊழியக்காரங்க மீட்டிங்கில் அவர் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், இன்னைக்கு இதுக்கு முன்னாடி சுவிசேஷம் தெருவாக போய் பிரசங்கம் பண்ணேன், நிறைய முறை மீட்டிங் போட்டிருக்கிறேன், நிறைய முறை எதை செஞ்சுருக்கிறேன், ஆனால் இப்போது என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ வயசாயிடுச்சு, அதனால் என்ன பண்ண முடியல. அப்போ அவர் சொன்னார், கர்த்தருக்கு முன்னாடி செய்கிறதுக்கு வயசோ சரீரமோ இது படிப்போ ஞானமோ இது அவசியமே இல்லை.
நல்ல கவனிக்கணும். இன்னைக்கு ஒரு தீர்க்கதரிசியா எழும்பின ஒரு எலியா அவர் சொல்றாரு, போது ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும். அதுதான் அப்ப ஆண்டவர் நம்ம இப்போ இவ்வளோ பயங்கரமான காரியத்தை ஒரு எளிய தீர்க்கதரிசி ஆமென் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி, அநேக ஊழியக்காரர்களுக்கு முன்னாடி, அநேக ராஜாக்களுக்கு முன்னாடி மகிமையா வச்ச எலியா இப்போ ஆண்டவர் அடுத்தது என்ன சொல்லியிருக்கணும்? சரி எலியா, எனக்காக நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? ரொம்ப நான் சொன்னதெல்லாம் செஞ்சிட்டீங்க. அநேக இடங்களில் ஆமாம் என் நாமத்தை மகிமையா நிற்பதற்கு ஏற்படுவதற்கு நீங்கள் ஒரு காரணமாக இருந்தீங்க. சரி நீங்கள் இப்போ நான் உன்னை எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு எலியாவுக்கிட்ட ஆண்டவர் சொல்லவே இல்லை. எல்லா ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதிலை கொடுப்பாரா அப்படின்னா இல்லை. அப்போ இந்த ஜெபத்துக்கு, எலியாவின் ஜெபத்துக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணு? அடுத்த வார்த்தை அவர் சொல்றாரு, 7வது வசனம் வாசிங்க. அதிலே 7வது வசனம், கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போதனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் வெகு தூரம். எலியா ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கிற பதிலுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை. அவர் சொல்றாரு, நான் சாகணும், நான் என்ன பண்ணணும்? சாகணும், என்னை எடுத்துக்கொள்ளும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, திரும்ப தட்டி எழுப்பி போதனம் பண்ணி நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இன்னைக்கு சபை விசுவாசிகள் கூட இன்னைக்கு உபவாசம் இருக்கிறதுல, ஆல்ரெடி நான் சொன்னது போல உபவாசம் இருக்கிறதுல நீ சோர்ந்து போயிட்டோம், செபிக்கிறதுல சோர்ந்து போயிட்டோம், ஆண்டவருக்காக உண்மையும் உத்தமமாய் நிற்பதில் இன்னைக்கு சோர்ந்து போயிட்டோம். நான் ஏற்கனவே இந்த 10 நாள் ஜெபத்தில் ஒரு நாள் நம்ம பிரசங்கம் பண்ணோம். இன்னைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அநேக நாள் ஆண்டோட சமூகத்தில் ஜெபம் பண்ணி ஆண்டு விட்ட பதிலை பெற்றுக்கொண்டு அதே நம்ம ஜெப வாழ்க்கை என்னவா ஆயிடுச்சு அப்படின்னா இன்னைக்கு சோர்ந்து போயிடும். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு, சின்ன சின்ன வருகிற பலவீனத்துக்கு சோர்ந்து போயிருக்கிறோம். காரணம் எலியாவை போல நாமளும் சொல்ற, ஆண்டவரே போது ஆண்டவரே, உமக்காக நான் வாழ்ந்தது போது ஆண்டவரே, உமக்காக நான் சாட்சியா நின்னது போது ஆண்டவரே. இன்னைக்கு நம்ம 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 உலகத்துல நம்ம வாழ்கிற இடங்களில் நமக்கு எதிர்மறையா ஒரு சூழ்நிலை வரும்போது ஆண்டவரை பார்த்து சொல்றோம், ஆண்டவரே இதுக்கு தான். யோனா தீர்க்கதரிசிய ஆமீன் ஆண்டவர் என்ன பண்றாரு? நினைவேக்கு போய் அங்கே அவங்க செய்கிற பாவத்துக்கு விரோதமாக என்ன பண்ணு? பிரசங்கம் பண்ணு. அப்போ அவர் சொல்கிற வார்த்தைக்கு நினைவேக்கு போகிறதுக்கு பயந்துட்டு ஒரு கப்பல் ஏறி போகிறாரு. அங்கே அலைகள் வருது, ஒரு மீனுக்குள்ளே போகிறாரு. 3 நாளுக்கு திரும்ப வந்து கரையில் கக்குது. இதெல்லாம் ஓகே. அடுத்த அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, நானும் சாகணும். ஏன்னா சொல்கிறார், என்ன பண்ணுறாரு? ஆண்டவரே நானும் உயிரோடு இருப்பதை பார்க்கலாம் சாகணும். எதுக்கு சாகணும்னு கேட்டால், நீங்கள் அவங்கள அழிக்கிறேன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணல? அழிக்கல. இப்போ இதே போல தான் நம்ம சபை விசுவாசிங்க கூட காரணம் இல்லாமல் ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம், ஆண்டவரே இதுக்கு தான் நான் செபிக்கிறதே இல்லை, இதுக்கு தான் உமக்கு சாட்சியாக நான் நிற்பதில்லை. அந்த வார்த்தை சொல்லுது 7வது வசனத்தில், நீ பண்ண வேண்டிய தூரம் பிரயாணம் இன்னும் முடியல. இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அழைக்கும் போது ஒவ்வொருவரையும் அந்த வார்த்தை சொல்லுது, தாயின் கருவில உருவாகிறதுக்கு முன்னாடி. கவனிக்கணும், எப்போ சொல்றாரு? தாயின் கருவில உருவாகிறதுக்கு முன்னாடி. ஒரு தாய்க்கே கர்ப்பம் தரிச்சிருக்குது எத்தனை நாள் கழிச்சு தெரியும்? எப்பமா? குறைஞ்சபட்சம் 40 நாள். அப்போ அவங்க வீட்டுக்காருக்கு எப்போ தெரியும்னா 41வது நாள் ஒரு வேலைக்கு போயிருக்கலாமோ, வெளிநாட்டுக்கு போயிருக்கலாமோ, போய் செக்அப் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் உலகத்துக்கு, குடும்பத்தாருக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ அதுக்கப்புறம் குறைஞ்சபட்சம் 40 நாள். ஆனா ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைப்பதற்கு எப்போ தெரியுமா? தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடியே உங்களையும் என்னையும் அழைச்சிருக்கிறார். அப்படின்னா சும்மா ஏதோ சர்ச்சில் வந்து உட்கார்ந்த ஜெபம் பண்ணோம், நாமளும் உறுப்பினராக இருந்தோம், நாமளும் சந்தா காசு கொடுத்தோம், இவையெல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் போதும் இல்லை. நம்மை ஒவ்வொருவரையும் அழைத்த நோக்கம் வேற, தேவன் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம் வேற. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? ஒரு லெவல் வந்துட்டு ஏதோ ஒரு பாட தெரியும் போதும், ஏதோ ஆராதிக்க தெரியும் போதும், ஏதோ கொஞ்சம் பிரசங்கம் பண்ண தெரியும் போதும் இல்லை. ஏதோ ஒரு 5 நிமிஷம் என்னால ஜெபிக்க முடியும், ஏதோ ஒரு 10 நிமிஷம் என்னால முழங்கால் நின்று ஜெபிக்க முடியும் போதும் இல்லை. ஆண்டவர் அடிச்ச நோக்கமே வேற.
யாரெல்லாம் நான் தகுதி இல்லைன்னு சொல்றாங்களோ அவங்கள கொண்டுதான் ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்திருக்கிறாரே தவிர ஆண்டவர் ஆட்களை மாற்றுகிற தேவன் அல்ல. ஆண்டவர் மோசையை அழைக்கும் போது மோசையும் சொல்றாரு, ஆண்டவரே இந்த காரியத்துக்கு நான் தகுதியானவன் அல்ல, எனக்கு என்னவா இருக்குது, திக்குவாயும் மந்தனாவும் இருக்கிற, என்னை விட என் சகோதரன், என்னை விட மற்றவங்க. சபையே, உனக்கு படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம், உனக்கு வேதத்தை குறித்து ஞானம் இல்லாமல் இருக்கலாம், வேதத்தை குறித்து சரியா எனக்கு தெரியாதுங்க உனக்கு இருக்கலாம், நான் சரியா இன்னும் ஜெபிக்க தெரியல அப்படின்னு சொல்லலாம், இன்னும் சரியா என்னால் என்ன பண்ணுவீங்களா ஆண்டவருக்காக எதெல்லாம் விடணும்னு எனக்கு சரியா தெரியல அப்படி கூட இருக்கலாம். ஆனா இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவர்கிட்ட நம்ம எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர்கிட்ட சொல்லி விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டிய நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு என்னவா போயிடும் அப்படின்னா, சின்ன சின்ன பிரச்சனைகளை ஆண்டவரே போதும். இன்னைக்கு சபை விசுவாசிகள் நல்ல உணர்ந்து கொள்ளணும். இந்த வார்த்தை சொல்லுது, இப்போ தீர்க்கதரிசியா வாழ்ந்த ஒரு மனுஷன் சொல்றாரு, என் பிதாக்களை பார்க்கலாம், நான் இப்போ என்னவா இல்லை, இது வரைக்கும் ஆண்டவர் நடத்துகிற அதுக்கு முன்னாடி வரைக்கும் வாழ்க்கையில ஆண்டவர் தெரிந்து கொண்டு மகிமையான காரியங்கள் அநேக ராஜாக்களை ஊழியக்காரர்கள் அபிஷேகம் பண்ணும்போது இந்த வார்த்தை ஒரு நாளும் சொல்லல. இப்ப சூழ்நிலை பார்த்து பயந்த போது சொல்றாரு, நான் சாகன ஆண்டவரே என்னை விட்டுருங்க. நீ நல்லா கவனிக்கணும், நீ நம்ம வாழ்க்கையில கூட சில பிரச்சனைகளை வரும்போது அநேக சூழ்நிலையில ஆண்டு விட்ட செபித்து போராடி அநேக விடுதலை பெற்றுக்கொண்ட நம்ம வாழ்க்கையில எத்தனை பேர் பிரச்சனை பார்த்து பயந்து, எத்தனை பேர் எதிர்மறையான உன் சூழ்நிலை பார்த்து, உனக்கு விரோதிக்கிற விரோதிகளை சத்துருக்களை பார்த்து நீங்க எத்தனை பேர் ஆண்டவரை விட்டு விலக செய்கிற சூழ்நிலை என்ன வருது அப்படின்னா, நீ நிறைய பேர் நீ நல்லா இருக்கும்போது ஒரு மனுஷனும் சொல்ல மாட்டான், நீ சர்ச்சுக்கு போனதால தான் நல்லா இருக்கிற, நீ நல்லா ஆண்டவர் அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் உன் வாழ்க்கையில ஆண்டவர் உன் வாழ்க்கையில் செய்யும் போது ஒரு மனுஷன் செய்ய மாட்டான், நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால தாங்க இதை நடக்க முடிஞ்சது, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால தான் இது உன் வாழ்க்கையில் நன்மையா இருந்துச்சு, எந்த மனுஷனும் அப்போ சொல்ல மாட்டான். நமக்கு எதிர்மறையா சத்துருக்கள் விரோதிக்கும் போது சொல்லுவான், இதுக்கு தான் சொன்ன நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதுன்னு சொல்லி, இதுக்கு தான் சர்ச்சுக்கு போவாதுன்னு சொல்ல. எப்போ சொல்லுவான்? அந்த மனுஷனுக்குள்ள இருந்து கிரியை செய்கிற ஆவி அப்பதான் வந்து சொல்லும். நம்ம சபைக்கு விரோதமாக கூட ஒரு மனுஷன் சொன்னான், நான் கேட்டேன், இந்த மனுஷன் தான் சொன்னாங்க என்பதை நான் கேட்டேன், அவர் என்கிட்டயே வந்து சொன்னார், இதுக்கு தாங்க சொன்னேன், இதுக்கு தாங்க சொன்னேன். இன்னைக்கு முதல்ல நம்ம சபை விசுவாசிகளுக்குள்ள சத்தியத்தை குறித்ததான ஒரு அறிவு இருக்கணும். இந்த வேதத்தை குறித்ததான ஒரு அறிவு ஞானம் உனக்கு இல்லாத வரைக்கும் எந்த மனுஷன் என்ன சொன்னாலும் நீ நம்பிடுவேன். நம்ம சபை விசுவாசி ஒரு அம்மா இறந்துட்டாங்க, அப்போ அவங்க அவங்க பக்கத்தில் இருக்கும் சொன்ன ஒரு மனுஷன் என்கிட்ட சொன்னார், ரொம்ப நாளா அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம தாங்க இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, உடனே என்ன ஆயிட்டாங்க ஒரே வருஷத்துல, சொல்லுங்க என்ன ஆயிட்டாங்க? நான் சொல்றேன், உங்களுக்கா இருக்கட்டும் எனக்கா இருக்கட்டும், நமக்கு ஆயுசு உலகத்துல கிடையாது. நம்ம சொல்றோம் பூலோகத்து தாங்க எனக்கு ஆயுசு, நான் இங்க தாங்க வாழணும், இங்க தாங்க நான் வாழறதுக்கு இல்ல. நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது இங்கல்ல பரலோகத்துல. ரெண்டு விதமான வாழ்க்கை, ரெண்டு விதமான இடம், ஒன்று நரகம், ஒன்று பரலோகம். அப்ப ரெண்டு விதத்துக்கு நாம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து சத்தியத்தின்படி வாழ்ந்தா பரலோகம் சொர்க்கம். அதே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம ஞானஸ்தானம் எடுக்காம நீ சத்தியத்தின்படி வாழாம இருக்கிற அப்படின்னா உனக்கு நரகம். நீ என்னைக்கு வேணாலும் மறிக்கலாம், நானும் என்னைக்கு வேணாலும் மறிக்கலாம். ஆனா மறிச்சா நாம பரலோகம் வருமா என்பதை தான் நம்ம நினைக்கணும். நான் வாழ்ந்த வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கைங்க, நான் வாழற வாழ்க்கை தேவ சித்தத்தின்படி தான். அந்த ஒரு எண்ணம் தான் நமக்குள்ள இருக்கணுமே தவிர, பவுல் சொல்றாரு, அவர் 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 புதிதா ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா எழும்பின அவர் சவுல் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாபம் எனக்கு ஆதாயம். 24 25 30 40 அது எந்த வருஷமோ பிறக்கிறோம் அப்படின்னா நம்ம கட்டாயம் என்ன பண்ணிதான் ஆகணும் சொல்லுங்க. அதுதான் பிறக்கும் போது பிறந்துட்டான்னு சொல்றதை விட பிரசவம்னு தான் சொல்றாங்க. அப்ப ஏன் இந்த சத்தியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன்னா, ஆண்டவர் எனக்கு உணர்த்தனால சொல்றேன். நீ ரட்சிக்கப்பட்டது தேவ சித்தம். ஆண்டவர் இத்தனை பேர் அண்ணாவரத்தில் திடீர்புறத்தில் எத்தனை பேர் இருக்க உங்களை மாத்திரம் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அப்படின்னா அவங்களுக்கு உனக்கு ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி காட்டுவதுக்கு தான் ஆண்டவர் அழிச்சிருக்கிறார்.
சாதாரணமான வாழ்க்கையில் அப்படியே 100ல் அவங்கள ஆண்டவர் வைப்பதற்கு நான் தெரிந்து கொள்ளலை. அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. ஏற்றுக்கொண்ட நாம இப்படிதான் இருக்கிறோம் அப்படின்னா இன்னும் நம்ம சரியா ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கோடு வாழலன்னு அர்த்தம். இன்னும் ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை வாழலன்னு அர்த்தம். அப்ப சபையே இன்னைக்கு உணர்ந்து கொள்ளுங்க. ஒரு பெரிய தீர்க்கதரிசி சொல்றாரு, போதும் ஆண்டவரே, நான் சாகிறது இதோட என் வாழ்க்கையை முடிச்சுங்க, போதும். உங்களை பார்த்து சொல்றேன், இதுவரைக்கும் வாழும்போது ஆண்டவர் வாழ்க்கையில் திருமண காரியத்தை செய்ய முடியாத நிலைமையில ஆண்டவர் திருமண காரியத்தை செய்திருப்பார். வீடு கட்டவே முடியாத சூழ்நிலை ஆண்டவர் வீட்டை கட்டி அதில் வாசம் பண்ணுவதற்கு கர்த்தர் வச்சிருப்பாரு. திருமணமே ஆகாத நம்ம வாழ்க்கையில் திருமணத்தை கர்த்தர் ஏற்படுத்தியிருப்பார். பிள்ளையே பெறாதுன்னு சொன்ன அதே சூழ்நிலையில் ஆண்டவர் நமக்கு கர்ப்பத்தை திறந்திருப்பார். அப்பெல்லாம் மனுஷன் வந்து சொல்ல மாட்டான், நீ இயேசுவை ஏற்று கொண்டதில் தான் இது நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டான். சில வியாதி விடுதலை ஆண்டவர் கொடுத்திருப்பாரா, அப்ப சொல்ல மாட்டான், இது ஆண்டவரை நீ ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால தான் இது நடந்துச்சு சொல்ல மாட்டான். சத்துரு எப்போ கலை விதைக்கிறா அப்படின்னா, உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அப்பதான் உனக்கு ஆலோசனை கொடுப்பதுக்கு 1000 பேர் வருவான். அப்போதான் அது வரைக்கும் 100 நாள் வேலை பேசாதவங்க கூட வந்து பேசுவாங்க, நீ அதுக்கு தான் இங்கே போகணும்னு சொல்றது. இதுக்கு தான் ஆண்டவரை விட்டுட்டு அங்கே போ, பாயாண்டு போ, இங்கே போ, அங்கே போ. உணர்ந்து கொள்ளுங்க. 24வது வருஷத்தை முடிக்க போறோம். நம்மை நாம சரிப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவர் சில பிரச்சனை உன் வாழ்க்கையில் கொடுக்கிறாரா, அனுமதிக்கிறாரா, அது ரெட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு தான் கொண்டு போகும் என்பதை முதல்ல நீ விசுவாசிக்கணும். இழந்து போனது திரும்ப நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஏதோ ஒரு காரணம் நம்மை சரிப்படுத்துவதாக இருக்கலாம். ஒருவேளை இதை விட்டு நீ வெளியில வரணும் என்பதற்காக இருக்கலாம். இது உன் வாழ்க்கையில் ஆபத்தை கொண்டு வர, அதனால இதில் போகக்கூடாது என்பதற்கு ஆண்டவர் சிலதை அனுமதிக்கலாம். ஆனா இதை நீ என்னவா எடுத்துக்கொள்ளணும்னா, கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் என் வாழ்க்கையில் இது நடக்குது என்பதை நீ அறிஞ்சு கொள்ளணும். நல்லா கவனிக்கணும். நேற்று முந்தின நாள் பைக்கில் போகிறோம். கார் சாவி கொடுத்தாங்க, கார் எடுக்கணும். பைக்கில் நானும் அவரும் போயிட்டுருக்குறோம். பைக்கை விட்டு இறங்கி கார் எடுக்கணும்னு ஹாஸ்பிட்டலில் போகிறேன். சரி, இந்த மழையில் சரி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, காலை அப்படி வழுக்கி விட்டுச்சு. நான் கவனிக்கல, உண்மையாகவே நான் கவனிக்கல. பைக் விட்டு இறங்கி கீழே அப்படி வச்சு வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு போனால் கால் ஜார்ஜ். எனக்கே நிஜமாவே சொல்கிறேன், எனக்கே என்னடா வண்டி எடுக்கும் போகும்போது என்னவாது, கால் தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாவி வாங்கின்னு உள்ளே போய் காரை போய் பார்த்தா டயர் பஞ்சர் ஆகிக்குது. அப்படியே பஞ்சர் ஆகிட்டு அப்படியே ரொம்ப நாளாக பஞ்சர் ஆகிட்டு. அப்போ நான் பஞ்சர் ஆனது போது நான் அவர்கிட்ட சொன்னேன், இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின் போது அவர் சொன்னார், இதுக்கு தான் உனக்கு முன்னாடியே காட்டிச்சு, கால் வழுக்குந்து இதுக்கு தான் உனக்கு முன்னாடியே என்ன பண்ணிச்சு. அப்புறம் சொல்கிறாரு, இது நல்லதுன்னு நினச்சிக்கோ. என்ன சொன்னார், தலைக்கு வந்தது தலைப்பாவோடு போயிடுச்சுன்னு நினச்சிக்கோ. நான் சொல்கிறேன், நான் மறிக்கணும் என்பது மனுஷங்கிட்ட இல்லை. அதை முதல்ல நம்ம என்ன பண்ணணும், அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற அப்படின்னா அவர் அனுமதி என்று என் முடியே கீழா விழாதுன்னு பைபிள் சொல்லுது. அப்போ என் ஜீவன் எடுப்பதற்கு எனக்கு விரோதமாக ஒரு மந்திரவாதி இல்லை, 10 மந்திரவாதி எதிர்த்தாலும் நான் அசைக்கப்படுவதில்லை என்பது தேவ சித்தமாக இருந்தால் அசைக்கப்படவே மாட்டேன். புரியுதுங்களா? இன்னைக்கு நிறைய வைராக்கியம், நிறைய பக்தி எங்கே தோற்று போகுது அப்படின்னா, சில பிரச்சனைகள் வழியில் ஆண்டவர் நம்மை நடத்தும் போது அங்கே தான் ஆண்டவரை விட்டுடுறோம், அங்கே தான் கொஞ்சம் சரிக்கிறோம், அங்கே தான் நம்ம பக்தி வீணா போயிடுது. இத்தனை வருஷத்தின் பக்தி சின்ன பிரச்சனையில் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, ஆண்டவர் விட்டு தூர போகிற சின்ன சின்ன விஷயம். நீ சபையே நீ உணர்ந்து கொள். தீர்க்கதரிசி சொல்றார், போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள். நம்ம வாயிலிருந்து வரக்கூடாத வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரை திட்டுற, ஆண்டவர் குறை சொல்ற, ஆண்டவரை முறுமுறுக்கிற வார்த்தை நம்ம வாயில என்னைக்குமே வரக்கூடாது. யோபு சொல்றாரு, அவங்க மனைவியை பார்த்து சொல்றாரு, நன்மையை பெற்ற நாம் தீமையை. இப்போ நம்ம இப்போ இது வசனத்தின்படி நம்ம இதை ஒருவேளை முறுமுறுக்கிறோம், ஆண்டவரை குறை சொல்றோம்னா ஆண்டவரை நன்மைக்காக தான் ஆண்டவரை பின்பற்றி வந்திருக்கிறதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? சில வேலையை ஆண்டவர் தடுத்திருக்கலாம், சில உயர்வு ஆண்டவர் தடுத்திருக்கலாம். ஆனால் அதில் என்ன பிரச்சனை என்பது ஆண்டவருக்கு தான் தெரியும். நம்ம அவசரப்பட்டு அதை அதுதான் வேணும்,
அந்த ஒரு விஷயந்தான் வேணும், அந்த ஒரு காரியம் தான் நடக்கணும். இன்னைக்கு அதை நம்ம போராடி தன் சுயத்தில் முயற்சி எடுத்து இன்னைக்கு அநேக பேர் தோற்று போயிருக்கிறத, அவமானப்பட்டிருக்கிறத, இன்னைக்கு அநேக பேர் செய்ய முடியாமல் பின்மாற்றத்தில் போயிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சபையே, கர்த்தருக்கு கொடுக்க நினைச்சது ஒரு நாளும் தடைபடவே பட. அது 42ஆம் அதிகாரம் யோபு 42:2 வாசிக்கிறோம். தேவரீர் நீ சகலத்தை செய்ய வல்லவன், உங்களால முடியும். என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனையை மாற்றுவது உமக்கு முடியும். என் வாழ்க்கையின் உயர்வில் என்னை கொண்டு போவதுக்கு முடியும். எல்லாவற்றுக்கும் நீர் வல்லவர். நீங்கள் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதுன்னு பைபிள் சொல்லுது. அந்த வார்த்தை நல்ல உணர்ந்து கொள்ள. ஒரு நாளும் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அது ஒரு நாள் கூட தடைபடாது, நமக்கு கிடைக்கும். அப்ப தடைபடுதா விட்டுட்டு இன்னைக்கு சங்கீத பகுதியில் வாசித்தல எப்படி ஆண்டவருடைய சமூகத்தை சந்தோஷமா தான் வரணும். போறோம் ஆராதனை நான் செய்றேங்க, இவனுக்கும் ஆண்டவர் கிருபை தந்திருக்க, நான் ஆராதிக்கிறேன். பிரசங்கம் ஏதோ என்னால் ஒரு 10 நிமிஷம் பேச முடியும், நான் பேசுறேன். இப்போ சங்கீத பகுதி நம்ம படிக்கிறோம். யார் படிக்கிறன்றதை விட எல்லாருமே படிச்சுட்டு வாங்க. அதை குறித்து ஆண்டவர் ஒரு 2 விஷயத்தை இப்போ ஆண்டவர் என் கூட பேசியிருக்கிறார் அப்படின்னா, உண்மையாக ஆண்டவர் உங்ககிட்ட பேசியிருப்பாருன்னா நாங்கள் உங்களை அழைப்போம். ஆனால் இன்னைக்கு என்னவா சபைகள் என்னவா போயிடுச்சு அப்படின்னா, அவங்க செய்வாங்க, அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க பாட்டு பாடுவாங்க, அவங்க முன்னாடி வருவாங்க, அவங்க கடைசியில் அவங்க தான் பரலோகம் போவாங்க. நாம புரியுதுல்ல? இன்னைக்கு அதுதான் நம்ம பழமொழி சொல்றோம்ல, முன்னேறி எப்படி போதோ அப்படிதான். நீ நம்மை சரிப்படுத்திக் கொள்ளுங்க. ஆவில எவைகளில் எழுமணும் அந்த வார்த்தை சொல்லுது. செய்தது போதும் என்ற மனநிலையிலிருந்து நம்ம என்ன பண்ணணும்? எழுந்திருக்கணும். அப்போ இங்க இப்போ இவர் என்ன சொல்றாரு? இப்போ இவங்க ஆமீன் நான் என்ன சாகடிக்க போறாங்க, என் ஜீவன் எடுக்க போறாங்க, அதை பயந்து இவர் என்ன பண்றாரு? நான் சாகிறது நல்லது, என் ஜீவன் என்ன பண்ணுங்க எடுத்துக்கொள்ளுங்க. இன்னொரு தீர்க்கதரிசி ஜெபம் பண்றாரு, நான் பிறந்ததே வேஸ்ட் ஆண்டவரே. அவர் பிறந்ததை கூட சொல்லல, நான் உனக்கு ஒரு ஆண் மகன் பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னாலும் கூட என்ன பண்ணணும்? சபிக்கப்படணும் ஜெபம் பண்றார். வாசிக்கலாம் எரேமியா தீர்க்கதரிசியில 20ஆம் அதிகாரம். இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? நம்ம பிறந்தனால ஸ்தோத்திரம் 1008 கடன்ல இருந்தா கூட என்ன பண்ணணும்? ஒரு கேக்கை வெட்டி கொண்டாடணும். 1008 பிரச்சனை இருந்தா கூட ஒரு ட்ரெஸ் ஆச்சு என்ன பண்ணணும் புது வருஷத்துல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இங்க இவர் சொல்றாரு, ஆமீன், என்ன சொல்றாரு? 14வது வசனம் வாசிங்க, 20:14. நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக. நம்ம சொல்றோம், நான் பிறந்ததுனால தான் என் வீட்டுக்கு நல்ல காலம் வந்துச்சுன்றோம். நேத்து தான் ஒருத்தர் சொன்னாங்க, கவனிக்கணும், உண்மையாவே சொல்றேன். நான் போய் ஜாதகம் பார்க்கும்போது உங்க 4 பேர் மொத்தம் 4 பேர்ல 3 பேர் இல்லை, இவங்க தான் ராசியா இருக்கிறாங்க. இவங்க எதோ சொல்றாங்களோ அப்படியே நீங்க என்ன பண்ணுங்க, அவங்க மானானா நீங்க செய்யக்கூடாது, செய்யணும்னா உடனே என்ன பண்ணுங்க. நான் இதெல்லாம் யோசிக்கிறேன். உண்மையாவே ஒரு கோயிலுக்கு தான் போயிட்டு அவங்ககிட்டயே நேரடியாக சொன்னேன், அந்த பேரை சொல்லி அங்கே போயிட்டு வந்த சனி கூடவே வந்துக்குதுன்னு. கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணோம். கூடவே வந்துக்குதுன்னு வந்து ஒரு 5 நிமிஷத்தில் நான் இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு ராசி நான் பிறந்தது நம்ம சொல்கிறேன்ல, என்னால் தான் ஃபேமிலி கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் பேரை மட்டும்தான் வைப்போம். ஒரு எதுக்காச்சும் ஒரு கடை பேர் கூட வச்சிங்களேன், இவங்க பேர் தான் வைப்போம். ஏன் அப்படின்னா இவங்க பேர் தான் ராசி ஓடுதுன்னு. இவர் சொல்கிறாரு, நாம் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக. வாசிங்க, அதை வேகமாக வாசித்து பார்க்கலாம். அதை அந்த ஒரு 18 வசனம் வரைக்கும். படுவதாக, என் தாயார் என்னை பெற்ற நாள், எதெல்லாம் சொல்றாரு கவனிங்க. என்னை பெற்ற என் தாயார் பெற்ற நாள் ஆசீர்வதிக்கப்படாதிருப்பதாக. உமக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தான் என்று சந்தோஷமா சொன்ன அவனை மிகவும் சந்தோஷப்படுத்தின அவனும் சபிக்கப்படட்டும். அந்த மனுஷன் கர்த்தர் மனம் மாறாமல் கவிழ்த்து போட்ட பட்டணங்களை போல் இருந்து
காலமே அழுறுதலையும் மத்தியான வேளையிலே கூக்குறுதலையும் கேட்க கடவன். என் தாயார் எனக்கு புரோத குழியையும் நான் என்றைக்கும் சூழலுமாய் இருக்கத்தக்கதாக கர்ப்பத்திலே நான் கொலை செய்யப்படாமல் போனது என்ன? நான் வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் கண்டு என் நாட்கள் வெட்கமாய் கழியும்படிக்கு நான் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்டது என்ன? இன்னைக்கு இந்த 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 தீர்க்கதரிசி சொல்றார், நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக. என் தாய் என்னை என்னைக்கு பெற்றாங்களோ அந்த நாள் ஆசீர்வதிக்கப்படாது இருப்பதாக. என் தகப்பனுக்கு ஒரு ஆண் மகன் பிறந்தான்னு சொல்லி நற்செய்தியா சொல்ல போன மனுஷனும் அந்த வார்த்தை சொல்லுது என்னவா இருக்கணும்? சபிக்கப்படட்டும். இன்னைக்கு இவங்க சாதாரணமா இவங்க சொல்லிடுறாங்க. இதை எந்த சூழ்நிலை சொன்னாங்களுக்கு தெரியாது. ஆனா பிறந்த நாளை சபிக்கிறோம். ஆனா ஒரு குழந்தை பிறக்காத வீட்டில் போயிட்டு கேட்டு பாருங்க. ஒரு வீட்டில் ஆண் குழந்தை, இதில் வேற நமக்கு என்னவா இது ஆம்பளை பையன் தான் பிறக்கணும். ஃபஸ்ட்டு ஆம்பளை பையன் பிறந்துட்டு ரெண்டாவது எது பிறந்தாலும் போதும், அதுக்கு எது வேணாலும் பிறந்துட்டு. இன்னைக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத இடத்துல அவங்க தாய் தகப்பன் கிட்ட போய் பாருங்க. இன்னைக்கு ஊனமாக பிறந்தா கூட போதும், கண்ணு தெரியாமல் பிறந்தா கூட போதும், அவன் வாய் பேசாமல் ஊமையாக பிறந்தா கூட போதும். ஆனால் நமக்கு ஒரு 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 பிள்ளை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருப்பார். நமக்கு ஏற்ற துணையை ஆண்டவர் கொடுத்திருப்பார். இதில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இதில் சஜஷன், இதில் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இதை கொடுத்திருந்தா, இப்படி கொடுத்திருந்தா, எனக்கு பொம்பளை பிள்ளையே ஆண்டவர் கொடுத்துட்டாரு, ஒரு ஆம்பளை பிள்ளையை கொடுத்திருந்தா, ஆம்பளை பிள்ளையே வந்துருக்கு, ஒரு பொம்பளை பிள்ளையை கொடுத்திருந்தா, கொடுத்ததை நம்ம இது வரைக்கும் ஒருவேளை சந்தோஷமா நீ ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற அப்படின்னா இன்னும் நீ எழும்பலன்னு அர்த்தம். ஆண்டவருக்காக ஒரே வார்த்தை சொல்லி முடிக்கிறாருங்க யோபு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கிறார். கர்த்தர் தான் கொடுத்தார். இன்னைக்கு உனக்கு 30 பொம்பளை பிள்ளையா ஆண்டவர் தான் கொடுத்தார், 30 ஆம்பளை பிள்ளையா ஆண்டவர் தான் கொடுத்தார். சந்தோஷமா ஏற்றுக்கணும், சந்தோஷமா என்னங்க. கர்த்தர் கொடுத்தது ஒரு தேவ சித்தம் இருக்கும். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அனுமதித்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் அது அணுவளவும் கடுகளவும் எல்லாவற்றுக்கும் தேவ சித்தம் உண்டு. தேவ சித்தம் இல்லாமல் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் எதுவுமே ஆண்டவர் செய்வதே